இப்படி உனக்காக எதுவுமே செய்ய முடியாது ஒருத்தனுக்காக உன் வாழ்க்கையை அர்ப்பணித்து நாசமாக்கி வீட்டு செலவு பண்ணி குடும்பத்தை கவனிக்காம அடுத்த குடும்பத்தை அசிங்கமா திட்டிட்டு பைத்தியக்காரங்களா இன்னும் எத்தனை வருஷத்துக்கு எப்படி இருப்பீங்க? நம்ம இப்படி இருக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அடிமத்தனம். நமக்கு எப்பவுமே எவனுக்காவது அடிமையா இருக்கணும். எவனை பற்றியா பெருமையா பேசி அவனை புகழ்ந்து அவனுக்காக சண்டை போட்டு கடைசி வரைக்கும் ஒரு அடிமை நாய் மாதிரிவான். ஆனா அவனுக்கு நம்மள யாருன்னு கூட தெரியாது. என்ன தெரியாம தான் கேட்கிறேன். நாம காசு கொடுத்து படம் பார்க்கறதுனால தானே அவன் அந்த நிலைமையில இருக்கான். அப்ப யார் முதலாளி? நாம தானே. நாம வேகாத வெயில நின்றுட்டு இருப்போம். அவன் ஏசி கார்ல நாயை பக்கத்துல உட்கார வச்சு கட்டி பிடிச்சுக்கிட்டு ஒன்னு நாயை விட கேவலமா மறிச்சு பார்க்காத மாதிரி போய்கிட்டே இருப்பான். நீ அவன் காருக்கு பின்னாடி வாழ்க வாழ்க வாழ்க்கை கையை தட்டிக்கிட்டே ஓடுவன். ஏட்டா உப்பு போட்டு தானே சொல்றீங்க? யோசிச்சு பாரு. நீ ரசிகனா இருக்கிற எந்த ஒரு நடிகனுடைய பிள்ளையாவது இன்னொரு நடிகனுக்கு ரசிகனா இருந்து அவனுக்கு கட் அவுட் வச்சு பாலாபிஷேகம் பண்ணி அவனுடைய வாழ்க்கை நாசம் பண்ணிட்டு இருக்கானா? அவன் நடிச்சு சம்பாதிச்ச கார் பங்களார் போயிட்டு தான் இருக்கான். ஆனா நீ ஒரு நாள் மழை பெஞ்சா கூட வீட்டுக்குள்ள தண்ணி வந்து இருக்கிறதுக்கு இடையில அவன் நடுத்தரில் வந்து நிற்பேன். ஏன் அன்னைக்கு நீ ரசிகனா இருக்கிற எவனாவது உன் வீட்டுக்குள்ள சேர்த்துக்க வேண்டியதானே? வெறும் படத்துலயும் மேடையை மட்டும் உன் காலுக்கு செருப்பாரு பேசிட்டு நீ உதவின்னு அவன் வீட்டு வாசலுக்கு போய் நின்று ஒரு சிம்பாலியா எடுத்துட்டோம். அப்பா தாதா நம்மள வீட்டுல சேர்த்துக்காரப்பா. செருப்படி நமக்கு எப்போ எவனையாவது தூக்கி வச்சு பேசிக்கிட்டே இருக்கணும். தோனி வேற லெவல் ஏதோ விஷயம் கடவுள். அவர் பேண்ட் அவரே போட்டுக்கிறாரு, அவர் சொத்து அவரே தின்னுக்கிறாரு, அவர் குண்டி அவரே கழுக்கிறாரு. வாட்டர் செப்படி எவனை விட பெரிய ஆள் கிடையாது. 1000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்து ஒருத்தங்கிட்ட இவர் தான் சச்சின் பெரிய லெஜெண்ட் சொல்லிட்டு அவன் யாருக்குன்னு கேட்டிருப்பான். கிரிக்கெட்னா என்னன்னு கூட அவனுக்கு தெரிஞ்சிருக்காது. அது நாமளா உருவாக்கின ஒரு விளையாட்டு, அவ்வளவுதான். அப்படி நாமளா உருவாக்கின விளையாட்டை ஒருத்தர் நல்லா விளையாடுறானா அந்த விளையாட்டை நல்லா விளையாடுறான், அவ்வளவுதான். அதுக்காக அவன் உடனே லெஜெண்ட் கடவுள் தூக்கி வச்சு கொண்டாடுறது முட்டாள்தனம் அல்ல. ஒருத்த உசிர ஒருத்த காப்பாத்தினா அவ ஹீரோ. 4 பேருக்கு பசிக்கு சோறு போட்டானா அவ ஹீரோ. தான் படிக்கலைனாலும் 10 பிள்ளைக்கு படிக்கிறதுக்கு பள்ளிக்கூடத்தை கட்டினா அவ ஹீரோ. மத்ததெல்லாம் பண்ணல.